Hi students, welcome to our channel. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஃபர்ஸ்ட் மிட் டெர்ம் டெஸ்ட்டுக்கான டைம் டேபிள் நிறைய டிஸ்ட்ரிக்ட்ஸ் இப்போ ஒவ்வொன்றா நமக்கு பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து அவங்களுடைய அந்த அஃபிஷியலான ஃபர்ஸ்ட் மிட் டெர்ம் உடைய டைம் டேபிளை நமக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த கலெக்ஷன் நம்ம கிட்ட இருக்குது. அதை தான் நம்ம இந்த பர்டிகுலர் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்னும் யாருக்கெல்லாம் எந்த டிஸ்ட்ரிக்டெல்லாம் நீங்கள் இன்னும் ரிசீவ் பண்ணலையோ ஸோ இப்போ இது மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இன்னும் நமக்கு நிறைய டிஸ்ட்ரிக்ட் மிச்சம் இருக்குது. அவங்களும் ஒருவேளை நீங்கள் ரிசீவ் பண்ணியிருந்தீங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய அந்த டைம் டேபிளை பிடிஎஃபாக அனுப்பி வைங்க. ஸோ மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் அது மூலமாக யூஸ்ஃபுல் ஆவாங்க. வாட்ஸ்அப் நம்பர் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த டைம் டேபிள் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டோட 11th அண்ட் 12th ஸ்டாண்டர்டுக்கான டைம் டேபிள். இது உங்களுக்கு ஆகஸ்ட் மந்த் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆகஸ்ட் 8ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது 11th 12th. டைமிங்கும் பார்த்துக்கோங்க. ஆகஸ்ட் 5ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி 8ஆம் தேதி உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகுது. சரியா? ஸோ ஒரு நாளைக்கு ஒரு எக்ஸாம் அந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு நாளைக்கு 2 எக்ஸாம் அந்த மாதிரி கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ டைமிங் பார்த்துக்கோங்க. காலையில் 11 மணிலேருந்து 12:30 மணி வரைக்கும் நடக்குது. ஆஃப்டர்நூன் 3 மணிலேருந்து 4:30 மணி வரைக்கும் உங்களுக்கு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன், இந்த டைம் டேபிள் உங்களுக்கு மதுரை டிஸ்ட்ரிக்டுடையது. மதுரை டிஸ்ட்ரிக்டுடைய 12th ஸ்டாண்டர்டுக்கான டைம் டேபிள் உங்களுக்கு 30/7 ஸ்டார்ட் ஆகுது, 2/8 கம்ப்ளீட் ஆகுது. அதே போல் 11th ஸ்டாண்டர்டுக்கு 30/7 ஸ்டார்ட் ஆகி 2/8 கம்ப்ளீட் ஆகுது. ஒரு நாளைக்கு 2 எக்ஸாம்ஸ் தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் ஒரு 4 நாள்லேயே உங்களுக்கு மதுரைக்கு எக்ஸாம் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுது. எல்லா சப்ஜெக்ட்டுக்கான அந்த போர்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க, +1க்கும் +2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கும். ஸோ மொத்த பிடிஎஃபாகவே உங்களுக்கு இதில் அவைலபிளாக இருக்குது. அடுத்து இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருச்சி மாவட்டத்தினுடைய ஃபர்ஸ்ட் மிட் டெர்ம்க்கான டைம் டேபிள். இது உங்களுக்கு +1க்கும் +2க்கும், +1க்கு காலையிலையும் +2க்கு ஆஃப்டர்நூனும் நடக்குது. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு எக்ஸாம் தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. 8/8 ஸ்டார்ட் ஆகி 16/8 உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகுது. அடுத்து இந்த டைம் டேபிள் 6th to 10th வரைக்கும், 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்குமான அவங்களுக்கான டைம் டேபிள் இது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி 13ஆம் தேதி உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகுது. சரியா? ஒவ்வொரு கிளாஸுக்கும் ஒவ்வொரு டைமிங் இங்கே கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஸோ அதை பார்த்து ஃபாலோ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த டைம் டேபிள் விருதுநகருடையது. விருதுநகர் டிஸ்ட்ரிக்டோட டைம் டேபிள். இது 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கான டைம் டேபிள். இது அவங்களுக்கான டைமிங்கும் இங்கே கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. 31/7 ஸ்டார்ட் ஆகி 6/8 கம்ப்ளீட் ஆகுது. ஒரு நாளைக்கு ஒரு எக்ஸாம் தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. அடுத்து இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12th ஸ்டாண்டர்டுக்கான எக்ஸாம் 31/7 ஸ்டார்ட் ஆகி 9/8 வரைக்கும் நடக்குது. நெக்ஸ்ட் இது 11th டைம் டேபிள் 31/7 ஸ்டார்ட் ஆகி 9/8 வரைக்கும் நடக்குது. சரியா? இது அவங்களுக்கான சிலபஸ் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக இந்த பிடிஎஃப் இருக்குது. சரியா? நெக்ஸ்ட் இது உங்களுக்கு தென்காசி மாவட்டத்தினுடைய ஃபர்ஸ்ட் மிட் டெர்ம் டைம் டேபிள். சரியா? இது ஒரு நாளைக்கு 2 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. இது 8த்துக்கும் 10த்துக்கும், இது 9th டைம் டேபிள் இது. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இது 11th டைம் டேபிள், ஒரு நாளைக்கு 2 எக்ஸாம் நடத்துகிறாங்க. நெக்ஸ்ட் இது உங்களுக்கு 12th டைம் டேபிள், 12த்துக்கும் ஒரு நாளைக்கு 2 எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. சரியா? அடுத்து இது தூத்துக்குடிக்கான சிலபஸ் 11th 12த்துக்கான போர்ஷன் என்ன அப்படின்றது கொடுத்துருக்காங்க இதில். இது அந்த தூத்துக்குடிக்கான டைம் டேபிள் 22/7 ஸ்டார்ட் ஆகுது. தூத்துக்குடியில் போர்ஷன் என்னன்றதை பார்த்துக்கிறங்க, டைமிங் என்னன்றதை பார்த்துக்கிறங்க. அடுத்து இது கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்டான டைம் டேபிள். இது ஒரு நாளைக்கு 2 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. 25/7 ஸ்டார்ட் ஆகி 30/7 கம்ப்ளீட் ஆகுது. அடுத்து இது 11th டைம் டேபிள், அதே 25/7 ஸ்டார்ட் ஆகி 30/7 கம்ப்ளீட் ஆகுது. இது உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்டுக்கான டைம் டேபிள் 25ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி 29ஆம் தேதி கம்ப்ளீட் ஆகுது. அடுத்தது சென்னை டிஸ்ட்ரிக்டோட 6th to 9th. ஆல்ரெடி நம்ம இது டைம் டேபிளில் போட்டிருக்கோம். பட் சென்னைக்கு யூனிட் டெஸ்ட்டாக தான் கண்டக்ட் பண்ணுறாங்கன்றது தெரியும். இப்போ ஆல்ரெடி நடந்துட்டு இருக்குது. ஸோ எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நாம் 10th 11th 12த்துக்கு எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நம்மளுடைய சேனலில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்க்கான வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். இன்னும் நீங்கள் அதை பார்க்கலன்னா தயவு செஞ்சு போய் பாருங்கள். அதில் நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் என்னென்ன கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்கோமோ
அந்த கொஷின்ஸை நீங்கள் படித்தாவே போதுமானது. இந்த ஃபஸ்ட்டு மிட் டேர்ம் டெஸ்ட்டை நீங்கள் ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். கவலையே பட வேணாம். அந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் நம்ம தரோவா படிச்சிட்டோம்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் நீங்கள் கன்ஃபார்மாக 90 மார்க்ஸ்க்கு மேலே ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அந்த நம்பிக்கையோட அந்த வீடியோஸில் நான் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா கொஷின்ஸையும் படிங்க. கண்டிப்பாக இந்த ஃபஸ்ட்டு மிட் டேர்மில் நீங்கள் அவுட் ஆஃப் இப்போ 11th 12th இருந்தீங்கன்னா 600க்கு உங்களால் 570 மார்க்ஸ்க்கு மேலே ஸ்கோர் பண்ண முடியும். 10th ஸ்டாண்டர்டாக இருந்தீங்கன்னா 500க்கு 480 மார்க்ஸ்க்கு மேலே உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். சரியா? ஓகே, இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த எல்லா டைம் டேபிளையும் பிடிஎஃபாக நம்மளுடைய வெப்சைட்டில் அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க போய் டவுன்லோட் பண்ணிக்கிறங்க. இந்த வெப்சைட்டோட லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேங்க்யூ.